ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனாஸ் கிரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம சூப்பரான செம்ம ஸ்பாஞ்சி மாதிரி சாஃப்டான ஒரு அரிசி அப்பம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். வெளியே மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 முறையாவது அட்லீஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணால் தான் அதில் இருக்க தூசு அழுக்கு எல்லாம் வெளியே வந்துடும். வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்தாச்சு. 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறின அரிசியை தண்ணியை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வடி பாத்திரத்தில் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ஆக விடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நாம் இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். அரைக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அரிசி நம்ம 1 கப் எடுத்திருந்தோம், அதே ஈக்குவல் அளவுக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு கிடைக்கும். தண்ணி சேர்க்காமலே நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. இதை விடவே கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா பரவாயில்ல. ஒருவேளை லூஸாக இருந்தது அப்படின்னா அரிசி மாவு 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இதில் சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் கூட சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோடா உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா காஞ்சதும், மீடியம் ஃப்ளேம்லேயே காயணுங்க, ஹை ஃப்ளேமில் காய வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு காஞ்சதும் இதை நம்ம சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக போட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதோடு நீங்கள் ஒரு வாழைப்பழம் சேர்த்து அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஊற்றுனது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும், ஒட்டாமல் மேலே வந்துடும். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் கலரில் வரணுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் உள்ளே இருக்கிறதும் நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக தீஞ்சிடும், உள்ளே வேகாது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு குண்டு குண்டாக சூப்பரான அரிசி அப்பம். இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக ஊற்றும் போது சீக்கிரமாக வெந்துடும், நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சாஃப்டான பஞ்சு போல் இருக்க அரிசி அப்பம் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.